ஹே கைஸ், அமெரிக்காவில் நெட்டோமார்க்கெட்டிங் ரிலேட்டடாக ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. அதில் நெட்டோமார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணுற 1.5 கோடி பேரில் 88% பீப்புள் உமன்ஸாக தான் இருந்தாங்க. வேர்ல்டு விட ரிசர்ச் பண்ணும்போது கூட கிட்டத்தட்ட இதே மாதிரியான ரிசல்ட் தான் கிடைச்சது. இது எதனாலன்னு இன்னும் டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணும்போது வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க பார்ட் டைமாக இந்த பிஸ்னஸ் பண்ணி அவங்க ஃபேமிலியை ஃபினான்ஷியலாக டெவலப் பண்ணுறாங்கன்னு, நெட்டோமார்க்கெட்டிங்கில் சக்ஸஸ் ஆகணும்னா ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிருக்க வேண்டியது ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறது எப்படின்னு தான். இந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறதுல மென்ஸை விட உமன்ஸுக்கு தான் அதிக டேலண்ட் இருக்குது. இதனால தான் இந்த பிஸ்னஸில் மென்ஸை விட உமன்ஸ் அதிக பேர் ஒர்க் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதுக்காக இந்த பிஸ்னஸில் மென்ஸால் சக்ஸஸ் ஆக முடியாதுன்னு நான் சொல்லலை. இந்த பிஸ்னஸ் இந்த அளவுக்கு க்ரோத் ஆனதுக்கு மெயின் ரீசனே பெண்கள் தான். அப்படி நெட்டோமார்க்கெட்டிங்கில் பெண்களுக்கு என்னதான்ப்பா இருக்குன்னு ராபர்ட் கியோசாகி ஒரு 2 பாயிண்ட் சொல்கிறாரு. ஸோ எந்தவித டைம் வேஸ்ட் இல்லாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நோ டிபெண்டன்சி. ஒரு ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா 50 வயசுக்கு மேலே உள்ள பெண்கள் 47% பீப்புள் தனி மரமாக தான் வாழ்கிறாங்க. அதாவது அவங்க பேசிக் நீட்ஸுக்கு கூட அவங்க தான் பொறுப்பு. ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய பென்ஷனில் ஆண்களை விட பெண்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் ஆண்களை விட பெண்கள் 7 வருஷம் அதிகமாக வாழ்கிறாங்க. ஆனால் 1950s எல்லாம் ஆண்களை விட பெண்கள் 15 வருஷம் அதிகமாக வாழ்ந்ததா சொல்கிறாங்க. அண்டர் பாவர்ட்டி பீப்புளில் 4ல் 3 பேர் பெண்களாக தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 10ல் 7 பெண்கள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ரொம்பவும் ஏழ்மையாக வாழ்றதா சொல்றாங்க. இது மூலமா ஆத்தர் நமக்கு என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு எல்லா ஃபீல்டுலையும் பெண்கள் ஒர்க் பண்றாங்க தான், ஆனால் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்கு ரீசன் பெண்களுக்கு ஃபினான்ஷியல் நாலேஜ் பற்றி தெரியாதனால தான். பெண்கள் எல்லாரும் பணத்துக்காக அவங்க ஹஸ்பண்டையோ இல்லைனா அவங்க ஒர்க் பண்ற கம்பெனியையோ இல்லனா அவங்க கார்டியனையோ நம்பி தான் வாழ்றாங்க. ஒருவேளை இவங்க எல்லாரும் இல்லைன்னா அவங்க லைஃப் டோட்டலா டேமேஜ் ஆகும். இது நடக்க கூடாதுன்னா உமன்ஸ் எல்லாரும் நெட்டோமார்க்கெட்டிங் பிசினஸ் பண்ணாதான் முடியும். செகண்ட் ஒன், நோ ரெஸ்ட்ரிக்ஷன். ஆணுக்கு ஈக்குவலா பெண்ணுக்கும் எல்லா ரைட்ஸ் கொடுக்கணும் தான் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா ஈக்குவல் ரைட்ஸ் கிடைக்குதான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பல கண்ட்ரீஸில் என்னதான் மென்ஸை விட உமன்ஸுக்கு எஜுகேஷனும் எக்ஸ்பீரியன்ஸும் இருந்தாலும் மென்ஸ் $1 சம்பாதிக்கிற இடத்துல உமன்ஸ்க்கு வெறும் $0.75 தான் இன்கமா தரதா சொல்றாங்க. ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இப்படியெல்லாம் கிடையாது. நீங்க ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, நீங்க எஜுகேட்டட் பர்சனா இருந்தாலும் சரி, இல்ல அன்எஜுகேட்டட் பர்சனா இருந்தாலும் சரி, இங்க எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் கிடைக்கும். உங்க ஹார்ட் ஒர்க்குக்கு தகுந்த இன்கம் நீங்க ஆணா இருந்தாலும் இல்ல பெண்ணா இருந்தாலும் உங்களுக்கு வரும். ஆணை விட பெண்ணுக்கு ஒரு பெரிய முட்டுக்கட்டையா இருக்கிறது டைம் தான். வேலைக்கு போகணும், சமைக்கணும், குழந்தைய பார்த்துக்கணும், வீட்டு வேலையை பார்க்கணும், இதுக்கு டைம் போயிடுது. இதுல எங்கேருந்துனா ஃபினான்ஷியலா டெவலப் ஆகிறது எப்படின்னு திங்க் பண்றதுன்னு பல பெண்கள் சொல்றாங்க. இந்த பிசினஸை உங்க டயத்துக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்க ஃபுல் டைமாவும் பண்ணலாம், பார்ட் டைமாவும் பண்ணலாம், வீக்கெண்ட்ஸ்லயும் ஒர்க் பண்ணலாம், எந்த நேரத்துலயும் ஒர்க் பண்ணலாம், எந்த இடத்துல வேணாலும் ஒர்க் பண்ணலாம். இது மூலமா உங்க ஃபினான்ஷியல் வெல்த்தையும் கிரியேட் பண்ணலாம். அது என்ன ஃபினான்ஷியல் வெல்த்னா, நீங்க 1000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, ஒரு நாளைக்கு 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்றீங்க. இது மூலமா உங்களால 10 நாள் வாழ முடியும். இந்த 10 நாள் தான் உங்க ஃபினான்ஷியல் வெல்த். அதாவது நீங்க ஒர்க் பண்றத ஸ்டாப் பண்ணி உங்களால எவ்வளவு நாள் வாழ முடியுதோ அதுதான் உங்க ஃபினான்ஷியல் வெல்த். இந்த ஃபினான்ஷியல் வெல்த்தை நிறைய பேர் லக்ஸுரியான லைஃப் ஸ்டைல் தான் திங்க் பண்றாங்க. அப்படி கிடையாது. இது ஒரு அத்தியாவசியமான தேவை. இது இல்லாதனால தான் கொரோனா டயத்துல நிறைய பேர் ஃபினான்ஷியலா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ பெண்களுக்கு இந்த ஃபினான்ஷியல் வெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம கிரியேட் பண்ண நெட்டோமார்க்கெட்டிங் தான் பெஸ்ட்னு ராபர்ட் கியோசாகியும் கிம் கியோசாகியும் சொல்றாங்க. இப்ப பார்த்த இந்த டாபிக் எல்லாமே பிசினஸ் ஆஃப் த 21st செஞ்சுரி பை ராபர்ட் கியோசாகி. இந்த புக்ல தான் இருக்கு. இந்த புக் தமிழ்லையும் இருக்கு. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், மறக்காம வாங்கி படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க டீமுக்கு ஷேர் பண்ணி கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்றதா இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.